ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கடந்த 39 ஆண்டுகளாக திருச்சபையிலே போதக பணியை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை நினைத்து நான் முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1979 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி என்னுடைய திருப்பணி KNH விடுதி காப்பாளராக திருமங்கலம் வளாகத்திலே துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஓராண்டு காலம் திருத்தங்களிலும் திருவள்ளிப்புத்தூரிலும் உபதேசியராக பணிபுரிந்து 1980-84 ஆண்டுகளிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே என்னுடைய இறையியல் கல்வியை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதனைத் தொடர்ந்து போடி நாயக்கனூரிலும் சிவகாசி கிழக்கு குருசேகரத்திலும் திருத்தங்களிலும் சாட்சியாபுரம் குருசேகரத்திலும் இன்னும் சிவகாசி நகர் குருசேகரத்திலும் அருப்புக்கோட்டை நகர் குருசேகரத்திலும் மதுரை CSI பேராலயத்திலும் நிறைவாக CSI தூய பேதர் ஆலயம் சிவகாசி மேற்கு குருசேகரத்திலும் பணிபுரிய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய வழி நடத்துதலை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தி என்னை கரம் பிடித்து வழி நடத்தி இம்மானுவேலராக அவர் என்னோடு இருந்தார் என்பதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலகட்டத்திலே எனக்காக ஜெபித்தவர்கள், எனக்கு உதவினவர்கள், எனக்கு நல்ல முன்மாதிரியாய் செயல்பட்ட என்னுடைய மூத்த பணியாளர்கள் அனைவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த பணி நிறைவு காலங்களிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த இணையத்தின் வாயிலாக அநேகரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதன் அடிப்படையிலே பாதைக்கு வெளிச்சம் என்ற தலைப்பிலே இந்த இணையத்தின் வாயிலாக யூடியூப் வாயிலாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் உள்ள காரியங்களை கவனித்து கேட்டு இதன் மூலமாய் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை குறித்த உங்களுடைய ஆலோசனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கீழே நான் கொடுக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் நம்மை உறுதிப்படுத்தி அதிலே நிலைத்திருக்கவும் வளரவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.